Hello viewers, welcome to All Exam Update channel. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸில் செமஸ்டர் எக்ஸாமுக்கான ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்துருந்தோம். அது வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபீஸ் கட்டுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி எல்லோரும் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கணும். அசைன்மெண்ட்கான லாஸ்ட் டேட்டு 25th Jan 2022 முடிஞ்சிடுச்சு. ஃபைனோட கட்டணும் அப்படின்னா 10th February 2022 லாஸ்ட் டேட்டு. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டினாலுமே உங்கள் அசைன்மெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தால் தான் ஃபர்தராக உங்கள் எக்ஸாம் பேப்பரை வேல்யூஷன் பண்ணுவாங்க, ரிசல்ட்டும் வெளில வரும். ஸோ அதனால் அவங்க எல்லோரும் உங்களோட அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணாதவங்க எப்படி ஃபைனோட சப்மிட் பண்ணுறதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எக்ஸாம் ஃபீஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு லிங்க்கில் இருக்க வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். அதில் சென்டரில் ஆன்லைன் எக்ஸாம்னு கொடுத்துட்டு என்ரோல்மெண்ட் நம்பரில் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அது உங்களோட ஐடி கார்டில் இருக்கும். கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நேமு, உங்களோட கோர்ஸ் நேம் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதில் உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட இமெயில் அட்ரஸும் நீங்கள் அதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதில் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பேப்பர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேப்பர் இருக்கோ அந்த பேப்பர்லாம் வரும். எந்தெந்த பேப்பருக்கு ஃபீஸ் கட்டணுமோ அது எல்லா பேப்பரும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இவருக்கு மொத்தம் 5 பேப்பர் இருக்குது. பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இந்த ஃபீஸுங்கிறது வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 50, போஸ்டல் ஃபீஸ் 90 சொல்லி கொடுத்துருக்காங்க. இவருக்கு ஒரு பேப்பருக்கு 440 ரூபான்னு சொல்லி 2200 வந்திருக்கு. கொடுத்துட்டு ப்ரொசீட் நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் பேமெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெபிட் கார்டுங்கிறது உங்கள்கிட்ட இருக்க ஏடிஎம் கார்டு தான். ஸோ அந்த ஏடிஎம் கார்டில் நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ரூபே டெபிட் கார்டு இல்லை அதர் டெபிட் கார்டு போட்டு ப்ரொசீட் நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜ் பேமெண்ட் பேஜ். உங்களோட கார்டு டீட்டெயில்ஸு, நேமு, நம்பர், எக்ஸ்பிரி மந்த் எல்லாமே உங்கள் கார்டில் இருக்கும். அதை கொடுத்துட்டு சிவிவி நம்பர் உங்கள் கார்டு பின்னாடி இருக்கும். அதையும் கொடுத்துட்டு கண்டினியூங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜில் உங்களுக்கு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபியை கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் கார்டு டவுன்லோட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கான செலான்னு. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸு, சென்டர் ஆன்லைன் வரும், உங்கள் ரோல் நம்பரு, நேமு, பேமெண்ட் கட்டினதுக்கான எவ்வளோ அமௌண்ட்டு ப்ளஸ் சப்ஜெக்ட் கோடு, என்னென்ன சப்ஜெக்ட் கட்டணுங்க எல்லாமே வரும். ஸோ இந்த ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அனுப்ப தேவையில்லை போட்டிருக்காங்க. நோ நீட் டு சென்ட் அப்ளிகேஷன் ஆர் அக்னாலஜ்மெண்ட் பை போஸ்ட்னு போட்டிருக்காங்க. இதை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஃபீஸ் கட்டியாச்சு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்காக டெலிகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸோட லிங்க்கு அந்த ஆப்பில் வந்துடும். அதில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான வீடியோ சீரியஸ் நம்ம போடலான் இருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கும் இன்னும் நிறைய எக்ஸாம் சம்மந்தமான வீடியோஸ் அப்டேட் பார்க்குறதுக்கும் ஆல் எக்ஸாம் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.